எங்க நான் இவ்ளோ வேக வேகமா போயிட்டுருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம தோட்டத்தில வந்து முறையா டிராகன் ஃப்ரூட் காய் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அத பார்க்கறதுக்கு தாங்க இவ்ளோ வேக வேகமா போயிட்டுருக்கேன். அங்க போனாக்கா, அந்த செடிய சுத்தி இருக்கிற பூண்டுங்கள எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருந்தாரு. கீழயே பாருங்களேன் ஒரு பூ பூத்திருக்கு. அந்த பூவ பார்த்துட்டு தான் அண்ணா வந்து இந்த மாரி பூ பூத்திருக்கு வா கண்ணுன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு பூ பூத்துருச்சுங்க. அது வந்து காயும் வச்சிருச்சு. அந்த காய பார்த்தோனே எனக்கு அவ்ளோ சந்தோஷம் ஆயிருச்சு. நம்ம தோட்டத்தில நம்ம செடி வச்சு அது முறையா பூ பூத்து காய் வச்சிருக்கு அப்படின்னாக்கா எல்லாருக்குமே சந்தோஷமா தானங்க இருக்கும். அதுவும் எனக்கு இந்த டிராகன் ஃப்ரூட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த டிராகன் ஃப்ரூட்ட வச்சு டெய்லி பார்த்துட்டே இருந்தேன். எப்படா காய் வைக்கும், எப்படா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த ட்ரிப்பு நடந்துருச்சு. காய வந்து பறிச்சுட்டேன். ஆனாலும் பறிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, "இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நீ அவசரப்பட்டு பறிச்சுட்டு வந்துட்ட" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னமோ சிகப்பு கலரா ஆனவுனயே, சரி காய் வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டேன். நீ அடுத்தடுத்து வர காய்ங்கள கொஞ்சம் பெருசா கூட ஆகுற அளவுக்கு விட்டுறலாம். டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு காய் ஒண்ணு ரூ. 100 விக்கிறாங்க. அதுவும் கலர பொறுத்து ரேட்டு சொல்றாங்க. நம்ம ஒரு சின்ன தொட்டி இருந்தா போதுங்க. ஒரு உடைஞ்ச பக்கெட் இருந்தா கூட போதும். அத நம்ம வீட்லயே வளர்த்திறலாம். நீங்களுமே இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்லயும் டிராகன் ஃப்ரூட் வரும்.